பலூன் எதா வச்சு இருக்கியா? பலூன் பலூன் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ இருக்குதுங்க. அது சயின்ஸ் ஆகட்டும் இல்லை பிசிக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோகள்லாம் கொட்டி கிடக்குது. ஆனால் அந்த வீடியோவெல்லாம் வைரல் ஆகலை. அட கரும, இந்த பலூன் உடையுமா உடையாதான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான ஆராய்ச்சியாளர்களும் ஹவ் இஸ் பாசிபிள்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிருக்குது. ஐயோ, நான் குமார் அவசரப்பட்டிய கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா அந்த அக்கா தான் வந்து பலூன் அக்கான்னு சொல்லி அன்போடு அழைக்கப்படுறாங்க. இன்னைக்கு வந்து அந்த பலூன் அக்கா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ போட்டதுனால அவங்க மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிட்டாங்க. அதனால வைரல் ஆனதும் இல்லாமல் சமத்தையா அடியும் வாங்கியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் அடி வாங்கிட்டு வந்துட்டு இந்த அக்கா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்குது, ரிப்ளை வீடியோ. நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய சஜஷன்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் எனக்கு ரோஸ் பண்ணாங்க, நிறைய பேர் எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ ஐம் கோயிங் டு பி ப்ரூட்டலி ஆனஸ்ட் அபவுட் மைசெல்ஃப். இது ஒரு ரிப்ளை வீடியோவா இருக்க போகுது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. கிரிஞ்சாகவும் இருந்தது, லூசுத்தனமாகவும் இருந்தது. வாயில் வந்ததெல்லாம் வந்து அந்த அம்மாவை கேட்க தோணுது. அதையெல்லாம் இந்த வீடியோவில் நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ பலூனக்காவோட ஃபேன்ஸ், பலூனக்காவோட ஆர்மி எல்லாம் வந்து கமிட் ஆகுங்க. வாங்க நேர வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் ரொம்ப யோசிக்காம உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அது என்னன்னா வந்து எனக்கு தெரியும். ஒரு பையன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஒரு யூடியூப்லேயோ வந்து ஃபேமஸ் ஆகணும்னா ரொம்ப கடினமாக வந்து உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுவே வந்து ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்து ஃபேமஸ் ஆகணும்னா லைட்டாக கழட்ட வேண்டியதாக இருக்குது. அதுதான் இங்கே பையனுக்கும் பொண்ணுக்கும் உண்டான வித்தியாசங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பையன் வந்து மாங்கு கஷ்டப்பட்டு 2 வருஷமாக ஒரு வீடியோவை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எடிட்டிங் கற்றுக்கிட்டு கண்டென்ட்டை வந்து புதுசாக வந்து மக்களுக்கு கொடுக்கணுமேனு சொல்லிட்டு மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி அவன் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்குள்ள பாதி வயசு ஆயிடுது. அது போக உயிரும் போயிடுது. அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதே பொண்ணு வந்து நேற்று தான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து யூடியூப் சேனலோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்ப நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் பார்த்து காண்டாகும் மக்களே, இல்ல இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உடனே வந்து 2000 ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க போகிற ரூட்டும் பசங்க போகிற ரூட்டும் 2 ரூட்டும் வேறு ரூட்டு. இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி ட்ரெஸ்ஸில் வந்து வீடியோவை போடுவாங்க. அப்புறம் அந்த வீடியோவுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இன்னொரு ரிப்ளை வீடியோ போடுவாங்க. ஆத்தாடி என்ன உழம்பி, இது ஒரு சாங். ஆத்தாடி என்ன உழம்பி, அங்கங்க பச்சை நரம்பி. இப்படியே வந்து ரிப்ளை வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா பசங்க கிட்ட காட்டுறதுக்கு திறமை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. ஓகே, வளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போயிடுவோம். சாரி, சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம். என்னென்னா வந்து இந்த பலூன் அக்கா வந்து அந்த வீடியோ மூலமாக மிகப்பெரிய அளவில் பாப்புலாரிட்டி ஆகிட்டாங்க. அவங்க பாப்புலாரிட்டி ஆனது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பர்சனலாக சில அட்டாக்கும் வந்திருக்குது. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வந்து பேக் கமெண்ட்ஸ் வர்றது, அவங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அந்த வீடியோவை பார்த்து கொந்தளித்த மக்கள் எல்லாம் பர்சனலாக வந்து அந்த அக்காவை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாங்க முடியாமல் ரொம்ப மண்டையில் ப்ரெஷர் ஏறி வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வர்ற விஷயங்கள் அவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற நெகட்டிவை பற்றி கொஞ்சம் ஒரு துளியும் கூட யோசிக்கல. இந்த சொசைட்டி பற்றியோ இல்லை அந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம அது ஒரு சின்ன பிள்ளைத்தனம் அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் காட்டிட்டாங்க. சரி, அதில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லைன் பை லைன் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பெருசாக அந்த அக்காவை பாதித்தது என்னென்னா வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் போட்டிருக்காராம். அந்த மெசேஜில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து என் குழந்தை சாப்பிடும்போது தான் வந்து நாங்கள் ஃபோனை அலோவ் பண்ணுறோம் குழந்தைய வந்து சாப்பிட வைக்கிறக்காக. அதில் வந்து என் குழந்தைய பாட்டிருக்கும்போது ஷார்ட்ஸ் வீடியோலாம் பாட்டிருக்கும்போது உங்கள் வீடியோ வந்து வந்துடுது.
அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வல்கராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்கள் கண்டென்ட் வந்து குழந்தைகள்லாம் பார்க்கக்கூடாத கண்டென்ட்டாக இருக்குது. இதை பார்த்தா என் குழந்தையும் வந்து கெட்டு போகும், அவங்களோட மென்டாலிட்டி மாறி போகும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க, அது நிறையா குழந்தைகளுக்கு ஷோ ஆகுது, அதனால் இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், கொஞ்சம் கண்டென்ட்டை மாற்றி போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் வந்து பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பார் போல இருக்குது. இதை பார்த்து கடுப்பான நம்ம பலூன் அக்கா வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு ஃபோன் காட்டி தான் சோறு விடுவேன். அதனால இந்தியாவில் இருக்க எல்லா கிரியேட்டர்ஸும், ஏன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிரியேட்டர்ஸும், ஏலியர்ஸே கிரியேட்டர்ஸாக இருந்தாலும் அவங்களும் வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி தான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சின்னா நீ ஒரு வடிகட்ட முட்டாள். நீ வந்து உன் குழந்தை சாப்பிட்றதுக்காகலாம் நான் வீடியோ போட முடியாது. உன் குழந்தை சாப்பிடுதுன்னா அதுக்கு நான் வந்து என்ன ரைம்ஸாக பாடணும்? எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. என்னோட ஃபேன்ஸ் என்ன ஆசைப்படுறாங்களோ அதைத்தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து போட முடியும். நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அதனால உன் குழந்தை சாப்பிடும்போது என்ன வீடியோவை பார்த்துட்டு இருக்குது நீ தான் போய் மெனக்கிட்டு உன் குழந்தை என்ன வீடியோ பார்க்குதுங்கிறத நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். என்னை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து நான் ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதனால் குழந்தைய வச்சுக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க குழந்தை என்னென்ன பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டர் பண்ணணுமா? அது வந்து சரியான விஷயந்தான். குழந்தை என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாட்ச் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஆனால் ஏஸ் த கிரியேட்டர் நீங்கள் உங்களோட கடமை என்னங்கிறத மறந்துட்டீங்களே. ஏன்னா வந்து ஒரு 18+ வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம்னா, அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இது எபோவ் 18 பிலோ 18 அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் வந்து எபோவ் 18 தானே கொடுத்துருக்கணும். அப்படி தானே நீங்கள் செட்டப் வச்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணலை? நார்மலாக ஒரு குழந்தைய ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் வீடியோஸ்லேயே வந்து உங்கள் வீடியோ போகுதுன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணல, நீங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த வீடியோ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த செட்டிங்கை வந்து எனேபிள் பண்ணலை. அப்போ என்ன தெரியுது, நீங்கள் போடுற கண்டென்ட் எல்லாமே வந்து பிலோ 18 எபோவ் 18 எல்லாருக்குமே போகுதுன்னு தான் உண்மை. அப்படி போனால் தான் நிறைய பேர் போய் உங்கள் யூடியூப் சேனல் ரொம்ப வைரலாகும், ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அதனால் நீங்கள் குழந்தையாச்சு பெரியவங்களாச்சு யாராச்சும் நம்மளுக்கு என்ன, ஏஸ் த கிரியேட்டர் நம்ம பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போட்டு நான் ஜாலியாக இருப்பேன். அதனால் இந்த சொசைட்டி கிட்ட போனாவோ குழந்தைய கிட்ட போனால் அதை பற்றி எனக்கு டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தான் வந்து அந்த வீடியோவோட பிகினிங்லேயே வந்து அந்த அம்மாவோட ஆட்டிடியூடு வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னா வந்து சினிமானே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆபாச காட்சிகள் எல்லாமே இருக்குது, இந்த ரத்தம் தெரிக்காத சீன் எல்லாம் இல்லாமையே இருக்குது, இல்லை அடல்ட் காமெடி இல்லாமையே இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் படம் பார்க்காமையே இருக்கிறீங்க, இல்லை உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் காட்டாமையே இருக்கிறீங்க. உங்க தெரு மனையில ஒரு தியேட்டர் இருக்கும், அந்த தியேட்டர்ல வர படம் கூட கிட் ஃப்ரெண்ட்லியான படம் இல்லை. உங்க எத்தனை படத்துல வந்து ஐகானிக் கன்செப்ஷன் காட்டுறாங்க, வைலன்ஸ் காட்டுறாங்க, பிளட்ஸ் இருக்கு, இந்த உமன் அப்ஜெக்டிஃபை பண்ணி காட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த படம் தியேட்டரில் ஓடினாலும் கூட கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சன் டிவிலையோ KTVலையோ விஜய் டிவிலையோ வரத்தான் போகுது. அதில் வந்து உங்கள் குழந்தை உட்காந்து வீட்டில் பார்க்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா டியூரக்ஸ் விளம்பரம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பொண்ணுகளெல்லாம் வந்து அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு விளம்பரத்தில் நடிக்கத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் வந்து குழந்தை பார்க்காம இருக்குமா? அதெல்லாம் பார்க்கத்தானே செய்யும். அப்படி இருக்கும்போது ஏன் என்னை மட்டும் வந்து நோண்டுற, உனக்கு வேறு வேலையே இல்லையா? அதனால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தை என்ன பண்ணுறாங்க என்ன பார்க்குறாங்கங்கிறது நீ முதல் பாரு, அவங்கள நீ கண்ட்ரோல் பண்ணு, என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து அரமெண்டலாட்டு பேசியிருக்குது. ஆனால் இங்கே தான் வந்து நான் ஒரு அரலூசோ அப்படிங்கிறத வந்து இந்த பொண்ணு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஏன்னா வந்து இப்போ சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே வந்து இப்போ சென்சார் போர்டு வந்து ரொம்ப கெடுபடியாக வந்து இருக்கிறாங்க. ஏன்னா வந்து பிளட்டெல்லாம் வந்து தெறிக்க காட்டுறதெல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு எந்த படத்துலையும் காட்டுறது கிடையாது, கட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆபாசமான வீடியோக்கள், ரொம்ப உறுத்துற மாதிரி வீடியோக்கள்லாம் வந்து தியேட்டர்லேயே ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சன் டிவிலேயே KTVலேயே வரும்போது அதை வந்து அப்படியே போட மாட்டாங்க. ஏன்னா தியேட்டர்லேயே அந்த சீனெல்லாம் வெட்டி வீசிடுறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சினிமா விட்டு நீங்கள் சின்ன திரைக்கு வந்தீங்கன்னா அப்படி சன் டிவிலையோ விஜய் டிவிலையோ KTVலையோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தில் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் கூட டிவியில் வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. எந்த காலத்துலமா இருக்க அப்படிங்கிறதா வந்து இப்போ நம்மளோட கேள்வியாக இருக்குது. இப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது. அது என்னென்னா வந்து நீங்களாம் 2K கிட்ஸ் இல்லையா? அப்போ நீங்களாம் வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தானே படம் பார்ப்பீங்க. அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வர்றதில் வேணால் வெட்டாமல் இருக்கலாம். அது நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், இல்லை யூடியூப்லேயே ஆகட்டும். இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்லேயும் நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சின்ன திரையில் சன் டிவியில் KTVயில் போடுற படங்களில் வந்து முழுக்க சென்சார் மிஸ் பண்ணால் கூட இவங்க வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குழந்தைகளை பார்ப்பாங்கன்னு கம்பல்சரி தெரியும். அதனால் ட்ரிம் பண்ணிடுவாங்க.
இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுமா நீ முதல்ல அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கருத்து. சரி, அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த பலூன் வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இந்த டாப்ல இருக்கிற யூடியூப் சேனல்ல 2, 3 சேனல்ல இந்த அக்காவை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஓப்பன் டாக்கா வந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வீடியோக்களும் வந்து மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிற ஆட்களை வந்து பிடிக்கும். மத்தவங்கள பத்தி சந்தோஷம் ஆகுறவங்கள வந்து கடவுளுக்கு நிகர்னு சொல்லுவாங்க. அவரும் அந்த வேலை தானே பாக்குறாரு. அவர் கூட இருக்கவங்க அவர் வந்து ஓ மை காட் அப்படின்றார். யா 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 சாமி பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. அந்த யூடியூப் சேனல்ல அவங்க கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுமோசமான அளவில் 18+ அடல்ட் காமெடியிலும் பயங்கரமாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எபிசோடுனே எதுக்காகனா எல்லாமே 18+க்காக தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோ வந்து அப்படித்தான் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அது வந்து அவங்களோட தப்பு தானோ? இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்க வந்து முன்னாடியே இவங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னா இந்தந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரிப்பேர் தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து இந்த பொண்ணு அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற விதமாக அவங்க விட ஒரு படி மேலே போய் அது அவங்க கொடுத்த பதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. வெள்ளிடை பார்த்தேன் கஞ்சனடி கரெக்டா தான் பேசியிருக்காங்க. ஆமா. சற்றே நிமிர்ந்தேன் இதுக்கும் பிரம்மனுக்கு சம்பந்தம் இல்லை. இது என்னுடைய ஆள் பார்த்த வேலை. அவங்க வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சொசைட்டிக்காக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா எல்லாமே அடல்ட்டு சார்ந்த விஷயங்கள், அதாவது 18+ சார்ந்த விஷயங்களாக தான் முழுக்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்வியூ வீடியோவும் பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் கழுவி ஊற்றுனாங்க. நிறைய பேர் ரிப்ளை போஸ்டெல்லாம் போட்டாங்க. அதை பார்த்து கடுப்பான அக்கா அதுக்கான விளக்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நான் ஒரு சின்ன பொண்ணு, என்னோட வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அதுக்காக என்னை வந்து 2, 3 யூடியூப் சேனலில் கூப்பிட்டாங்க பேசுகிறக்காக. அது வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் சேனலு. அந்த மாதிரி சேனலில் பேசுகிறக்கே வந்து ஒரு பாக்கியம் மாதிரி உணர்றேங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இப்போ வந்து சரி நான் போனேன், என்னை வந்து கூப்பிட்டாங்க, நான் போய் பேசினேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தேன். ஏன்னா வந்து ஒரு சமையல்காரரை கூப்பிட்டு எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டால் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமான முறையில் வந்து சொல்லுவார், இப்படி தான் சமைக்கிறேன் அப்படி தான் சமைக்கணுன்ட்டு. நான் ஒரு 18 வயசு பொண்ணு, என்ன கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நான் என்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி பதில் தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்க உரை கொடுக்குறாங்க. 18 கீழே அண்டர் 18 இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பேசணுமா? பேசக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஒரு பொண்ணுன்னா வயசு கம்மியாக இருந்தால் அதை வந்து அவங்க 18+லேயே தான் பேசணுமா? அந்த ஒரு தோணிலேயே தான் போகணுமா? பேசுறதுக்கு விஷயமே இல்லையா அந்த சொசைட்டி பற்றியோ? இல்லை 18 வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன எப்போ பார்த்தாலும் 18லேயே தெரியுறாங்களா? இதெல்லாம் வந்து எப்படி தான் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் வந்து டாக் பண்ணுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு யாராவது ஒரு சினி ரிலேட்டடு பொண்ணோ, டான்ஸ் பண்ணுற பொண்ணோ, இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கில் இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க கூட பரவாயில்ல. ஆனால் நான் வந்து ஒரு சாதாரணமாக யூடியூப் சேனல்லேருந்து வந்த பொண்ணு, எனக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி என்னை யாரும் வந்து ட்ரெயின் பண்ணல, இதுதான் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து ஓப்பனப்பாக நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, யூடியூப் சேனலில் அவங்க பேசுனதெல்லாம் தப்பு கிடையாதான். ஏன்னா வந்து அவங்க வயசுக்கு தகுந்த பதில் தான் கொடுத்துருக்காங்களாம். அதனால் நீங்கள் வந்து என்னவோ நினச்சிட்டு போய்க்கிங்க, அதை பற்றி நான் வந்து ஒர்ரி பண்ணிக்க போகிறது இல்லை. அதனால் என்னோடய இன்டர்வியூ வந்து நான் இப்படி தான் பேசணும், இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் என்னை வந்து இந்த மாதிரி வந்து என்னை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்குது. ஆனால் அந்த இன்டர்வியூலாம் பார்க்கணுமே, மக்கா பயங்கரமாக வந்து ஜானி சின்ஸ் எல்லாம் வந்து கடவுள் அப்படிங்கிறாங்க. ஜானி சின்ஸ் யாருப்பா? அவர் என்ன இயேசுநாதரா இல்லை முருகப்பெருமானா? அது நீங்கள் தான் சொல்லணும். சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, அப்புறம் இந்த பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கள்ல, அதுக்கு வந்து ஒரு படத்தை வந்து ஒப்பீடு பண்ணுறாங்க. என்னன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா, அதை யாரும் இல்லைப்பா நம்ம தளபதி விஜய் தான் சொல்கிறாங்க. ஜில்லா படத்தில் வந்து அவங்க வந்து காஜல் அகர்வால் பட்ஸை வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்கும். அது எல்லாரும் பார்த்துருப்போம். அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர் வந்து ஹீரோயினாக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணு வந்து யூடியூப் சேனலில் வந்து பண்ணக்கூடாது. அதுதானே உங்கள் எண்ணம். அப்போ நீங்கள் உங்கள் மனசில் எப்படி இருக்குது? சினிமாவில் ஆன் ஸ்க்ரீனில் மிகப்பெரிய ஸ்க்ரீனில் வந்து போட்டால் அதெல்லாம் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அதை பற்றி இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கக்கூடாது, இந்த படத்தில் இந்த சீன் வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாருமே வந்து ஒரு ரோஸ்ட் வீடியோ போடவே இல்லை. அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனால் ஒரு சோசியல் பிளாட்ஃபார்மில் ஒரு யூடியூப்பில் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி அதே விஷயத்த இவங்க வந்து யூடியூப் சேனலில் பண்ணால் வந்து எல்லோரும் பொங்குறீங்க. ஏன் பொங்குறீங்க? உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா?
அப்போது அவங்க அங்கே வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து ஆக்ரோஷமாக பேசிச்சு. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜில்லா படத்தில் வந்து சும்மா வந்து பட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த சீன் இருந்தது, உண்மைதான். அது வந்து தப்பு தான், யாரும் வந்து தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த சீன் வந்து அப்படியே வந்து காட்ட மாட்டாங்க. சும்மா வந்து அப்படியே ஒரு ஃப்ரேமில் வந்து அவங்க ஃபேஸை மட்டும்தான், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் காட்டுவாங்களே தவிர்த்து எந்த ஒரு பார்ட்ஸோ எந்த ஒரு ஆக்ஷனோ வந்து அதில் இருக்காது. ஆனால் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் மேடம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் உங்கள் சீனும் அவங்க சீனும் வேறு வேறு 2 சீனையும் கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு பேசாதீங்க. இல்லைன்னா இன்னொரு டைம் அந்த படத்தை வேணால் போட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உனக்கு டேலண்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன்னா, நான் எனக்கு டேலண்டான பர்சன் நான் சொன்னேன்னா, நான் நல்லா ஆடுவேன் நல்லா பாடுவேன்னு சொன்னேன்னா, ஆட்டுங்கிறீங்க, எங்கே போய் ஆட்டுறது, முடியாதுடா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த டேலண்ட் இருக்கிறவங்க தான் வந்து யூடியூப்பில் அக்கௌண்ட் வச்சுக்கணும், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தாவே போதும், நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிடலாம், நம்ம வந்து வீடியோ போட முடியும். அப்புறம் டேலண்டான பர்சனான்னு கேட்குறீங்களே, நான் வந்து என் லைஃப்பை நடத்துகிறதே வந்து மிகப்பெரிய டேலண்ட் தான். ஏன்னா நான் வந்து இந்த மாடலிங்கில் இருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிற காசை வச்சு சிறு சிறு சேர்த்து வச்சு இந்த லைஃப்பில் சர்வைவல் பண்ணுறதே மிகப்பெரிய டேலண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியே போயிட்டு வரும்போது ஒவ்வொருத்தனையும் பார்க்கும்போது எல்லாம் கத்தி எடுத்து குத்தி குழவனாமல் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரனே, அதே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் தான். அதே மாதிரி நான் வந்து டேலண்டான பர்சன் நான் எப்போவே சொல்லவே கிடையாது. நீ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து டேலண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டரும் வந்து ஏதோ இந்தியா டேலண்ட்டாக ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது அங்கே போய் பார்ட்டிசிபேட் தான் பண்ணணுமே தவிர்த்து யூடியூப்பில் வந்து டேலண்ட்டாக வந்து தான் யூடியூப் வீடியோ போடணும்னு சொன்னால் அந்த யூடியூப் சேனல் நக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் சும்மா இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுவோம், யூடியூப்பில் வீடியோ போடுவான்னு சும்மா ஆரம்பித்த சேனல் தான் என்னோடய சேனலு. அப்போ பார்த்தீங்கன்னா 2000 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த பலூன் வீடியோவுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ வந்து ஒரு 8 லட்சம் பேர் பக்கமாக இருக்காங்க போல இருக்குது. அதனால் அந்தளவுக்கு நார்மலாக என்னோட உணர்வுகளை வெளிப்படுத்த உருவாக்கின சேனல் தான் வந்து என்னோடய யூடியூப் சேனல். அதனால் அந்த சேனலில் என் இஷ்டத்துக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறத அதை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நாளைக்கு 5 மூடு இருக்கும். காலையில் வந்து ஒரு டேலண்டான வீடியோன்னு பார்ப்பா, மத்தியானம் வந்து ஒரு காசிப் வீடியோ பார்ப்பா, சாயந்தர நேரம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி வீடியோவை பார்ப்பா. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் மூடு வந்து ஒரு 3 விதமாக 4 விதமாக மாறுது. அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டரை வந்து அவங்க சூஸ் பண்ணி வீடியோ பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து டேலண்டடான விஷயங்களை தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. யூடியூப்பும் வந்து நீ வந்து டேலண்டான பர்சனாக ஷோமி, உன்னோட போர்ட்ஃபோலியோவில் அனுப்பு, நீ என்னென்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்லாம் வந்து அவங்களும் வந்து டிஸ்கிரைப் பண்ண கிடையாது. அதனால் நான் வந்து அந்த மாதிரி டேலண்ட்டாக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்குது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இவங்க சொல்கிற விஷயம் கரெக்டு தான். ஆனால் சொசைட்டி என்ன ஆகும்? வாட் இஸ் த சொசைட்டி வேர் இஸ் கோ? அந்த வீடியோவுக்கு ஃபினிஷிங் டச்சாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அந்த வீடியோ வந்து இந்தளவுக்கு வைரல் ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது. ஏன்னா எப்போவோ நான் போட்ட வீடியோவை எடுத்து கட் பண்ணி நீங்கள் வந்து ட்விட்டர்லேயுமே யூடியூப்லேயுமே இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து வீடியோ போட்டு அதை வந்து ரொம்ப வைரல் பண்ணிட்டீங்க. இதுக்காக என்னோடய வீடியோவை தவறான முறையில் பயன்படுத்துனதுக்காக நான் ஒவ்வொருத்தருக்கும் போய் இந்த பேஜ் மீம் கிரியேட்டரு அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு போய் நான் 10 கோடி ரூபா பணம் வேணும்னு சொல்லிலாம் நான் கேட்க கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து அந்த என்னோடய வீடியோவை என்னோடய பர்மிஷன் இல்லாமல் எடுத்து நீங்கள் வந்து அந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்காக அந்த விஷயம் வந்து வைரல் ஆனதுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாது. ஏன்னா வந்து நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், என்னோடய வீடியோவை நான் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோவை திருட்டுத்தனமாக நீங்கள் தான் பயன்படுத்தி அந்த விஷயத்தை பெருசு பண்ணி இந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு நான் வந்து முழுக்க நான் பொறுப்பேற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விளக்க உரையை வந்து இந்த அம்மா வந்து விளக்க உரை கொடுத்துருக்குது. இந்த விளக்க உரையை பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆனதுக்கு நான் வந்து பொறுப்பேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுது. இந்த தெளிவுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா வந்து நீ என்னோட எந்த வீடியோ வேணால் நீ எடுத்து நீ வந்து ட்ரெண்ட் பண்ணு, அதுக்கு வந்து நான் முழு மனசால சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு புரியுதே தவிர்த்து என்னோடய வீடியோவை யாரும் எடுத்து இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க, இல்லை நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், நானும் வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து ட்ரெண்டாக இருக்குது, இது வந்து தவறான விஷயமா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அதனால் நான் என்ன மாற்றிக்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோவில் அந்த அம்மா வந்து எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ண கிடையாது. நான் திருந்திக்கிறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கெட்டு போகிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. என்னோடய வீடியோஸ் வந்து தவறுதலாக குழந்தைகளுக்கும் போய் சேருது,
சில்ட்ரன்ஸும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் நான் வந்து மோஸ்ட்லி இனிமேல் வந்து நான் கட்டுப்பாடோட வீடியோட போடுறேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து எந்த இடத்துலையுமே வந்து அந்த வீடியோவில் வந்து அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க நான் அப்படித்தாண்டா போடுவேன். நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், பார்த்தா அப்படியே தெரியும், அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் நான் வீடியோ போடுவேன். முன்னால் நீ பார்த்தா பாரு, பார்க்காட்டிப்போ, இல்லைனா என்னை பிளாக் பண்ணு, இல்லைனா வந்து என்னை ஸ்கிப் பண்ணு, இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர்த்து நான் வந்து இனிமேல் கரெக்டாக இருந்துக்கிறேன், கரெக்டாக வீடியோ போடுறேன் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸே வந்து அந்த வீடியோவில் கிடையாது. அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியே வந்து தன்னை வந்து காட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆஸ் த ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் ஒன்று இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் கூட 390 ரூபா எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா 390 ரூபா பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் இருந்துச்சு. அதில் என்னமா நடக்குது அது எனக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். அப்படி இருக்கும்போது 390, அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த விஷயந்தான். அதுக்காக 390 ரூபா, அதில் வந்து நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணால் தான் அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டே நம்ம பார்க்க முடியும். நம்ம வெறி பிடிச்ச ஃபேன்ஸ்லாம் வந்து உடனே இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, இந்த ஏர்டெலுக்கு ரீசார்ஜு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறையா, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரிலாம் நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஆளுங்க பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் 8 லட்சத்தில் 1% வேண்டாப்பா, 4 லட்சம் பேர் எடுத்துங்க. 4 லட்சத்தில் 1% எடுத்தால் 4000 ரூபா. 4000 பேர் 390 ரூபா போட்டால் கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா வந்து ஒரு இன்கமாக மந்த்லி அவங்க கெயின் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆல்ரெடி இவங்க வந்து நிறையா வெளிநாடெல்லாம் போகிற மாதிரிலாம் வீடியோ பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் லக்ஸரியான அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது இன்கம்லாம் எங்கேம்மா போகுது? நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் நான் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்களே, இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸில் பணம் வருதா இல்லையா? அப்படி வந்திருந்தால் நீங்கள் இந்தளவுக்கு சிரமப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா நம்மளுக்கு தோணுது. 15 லட்சம் வேண்டாம், 1 லட்சம் வந்த பத்திலையா, 15 லட்சம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ். யோசிங்க மக்களே, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ். அப்புறமா நம்மளவே பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? யாரெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணணுங்களுக்கு கொஞ்சமாவது விவஸ்தை இல்லையா? அது ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஏதோ அது பாட்டுக்கு யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாகிராம்லேயோ அதுக்கு தெரிஞ்ச சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு. அதை போய் ட்ரெண்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் வைரல் ஆக்கிட்டு இருக்கேன். நான் வந்து என்னோடய பேஜை வந்து வைரல் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை எடுத்து நீங்கள் கொஞ்சம் பூம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்தேன்னா, இல்லை நான் பாட்டுக்கு சவரான வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் தானே இதை வந்து வைரல் பண்ணி விட்டீங்க, நானாக வந்து இந்த சொசைட்டிக்கு எடுத்தேன், நீங்கள் தானே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் ரொம்ப இன்டென்சிவாக வீடியோ போடுறேன்னே சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறேங்க. நான் வந்து என்ன ஸ்கிரிப்ட் ரீதியாக வந்து வீடியோ போட்டேன், அந்த வீடியோவுக்கு லேசாக அது ஏதோ அவங்க பண்ண டிரான்ஸ்பரண்ட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவை அப்படியே சொல்லி காட்டுறாங்க, அப்பட்டமாக வந்து சொல்லி காட்டுறாங்க. இப்படியெல்லாம் வைக்கவும் எடுக்கவும் அது ரொம்ப டீப்பாக போகுது. டீப்பாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாம் வந்து அந்தளவுக்கு நான் ஸ்கிரிப்ட் ரீதியாக வந்து அந்த வீடியோ பண்ணேன், அப்படியெல்லாம் பண்ண கிடையாது. நான் வந்து நார்மலாக யூஸ்வலாக எப்பவும் போல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ போட்டேன். அதை வந்து யார் வந்து இதை வந்து இந்தளவுக்கு நீங்கள் ட்ரெண்ட் பண்ணி விட்டது? நீங்கள் தானே ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்க. நான் எக்காரணத்துக்கு கொண்டு எந்த மீம் பேஜ் கிரியேட்டருக்கும் போய் காசெல்லாம் கொடுக்கல. காசு கொடுத்து இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணி விடுங்க, வைரல் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்களே பண்ணிட்டு, நீ சரியில்லை, ஒன்று நீ மாற்று, நீ வந்து இப்படி வீடியோ போடாதேன்னு என்னை வந்து புஷ் பண்ணாதீங்க யாருமே அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக அடிச்சுட்ருக்குது. ஆனால் இது ஒரு விஷயத்தில் கரெக்டானதாக இருந்தால் கூட, ஆனால் வந்து கரெக்டு தான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்ப்பா. அதுக்காக நான் வந்து உடனே எல்லாம் வந்து பலூன் அக்காவோட ஆர்மியெல்லாம் மாறிட முடியாது. சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபினிஷிங் டச்சுன்னு நினைக்கிறேன். கடைசி ஒரு சின்ன விஷயம் தான் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடலாம். அந்த வீடியோவோட கடைசியாக அவங்க சொன்ன ஒரு முத்தான வரிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டு அடிங்கடா, வடிவேல் சொல்கிற மாதிரி தண்ணி ஊற்றி அடிங்கடா. உடனே வந்து நிறைய இப்படியெல்லாம் நான் ட்ரோல் பண்ணி என்னை கொஞ்சம் டைம் கொடுக்காம வந்து அடிச்சுட்டே இருக்கிறீங்க. அதனால் இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நிறைய அக்காக்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட போய் ஃபைட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட போய் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்கள ட்ரோல் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் நேரம் கேப் கொடுங்க. நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இது என்ன பொது சொத்தா? தனி சொத்து ப்ரோ. உங்களோட தனி சொத்தை போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க.
நீங்க இருங்க மிஸ் கிட்ட மாட்டி விடுறேன். இது நாளைக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லி மிஸ் கிட்ட மாட்டி ரிப்போர்ட் பண்ணு. அதனால தான் வந்து நான் யூடியூப்லையும் கூட கொஞ்ச நாள் வீடியோ போடல. ஆனால் இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்டிவாக இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் நிறைய அக்காக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்கிறது, ஒரு 18+ கண்டென்ட்டை போடுறது, இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, புரிஞ்சுங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக வீடியோ போடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் அதிகமாகிடும், ட்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு ரிப்ளை வீடியோன்னு சொல்லிட்டு ஏதாவது படிக்கிற கமெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணாலே அந்த சேனல் வந்து நல்லா பூமாகி மேலே போயிடும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு நிறைய பேர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணால் ஃபேமஸ் ஆகிடலாம் போல் இருக்குது, இல்லை இந்த மாதிரி நம்மளும் ஒரு ரிப்ளை வீடியோ போடுவோம், நம்மளும் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணும் இந்த மாதிரி ஆரம்பித்தாங்கன்னா இந்த யூடியூப் தாங்குமா, இந்த இன்ஸ்டாகிராம் தாங்குமா, இல்லை நம்ம பசங்க தான் தாங்குவாங்களா? தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்து அடுத்த ஜென்ரேஷனை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. அதனால் முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதீங்க. டிரான்ஸ்பரண்ட் ரியல் லைஃப் வேறு, சோசியல் மீடியா வேறு. அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து இந்த விஷயத்தில் காட்டாதீங்க. நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை தாராளமாக யூடியூப்பில் போடுங்க. ஆனால் இந்த மாதிரியான 18+ டிரான்ஸ்பரண்ட்லாம் வேண்டான்னு தான் தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக எல்லாருமே வந்து அந்த விஷயங்களில் இறங்கிட்டாங்கன்னா யூடியூப் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடும். முதல்லலாம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு படிக்கிறதுக்கும் ஒரு சினிமா பார்க்குறக்கும் ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் வந்து டக்குன்னு போய் யூடியூப்பில் அடித்து பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சாதாரணமாக குழந்தைகளுக்கு இப்போ போய் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு பலூன் வீடியோ அடிக்கலான்னு சொல்லி பலூன் அப்படின்னு அடித்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் கண்ட கர்மாந்திரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து முன்னாடி நிற்கும். அது இந்த அக்காவோட வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அந்த குழந்தை பார்த்துச்சுன்னா இதுதான் பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நினச்சிக்கும். அதனால் யூடியூப் அல்காரிதம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுங்க. நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட் க்ரியேட்டிவிட்டியை வந்து இந்த விஷயங்களில் காட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாழ்மையான கருத்து. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மோஸ்ட்டாக இந்த கிரியேட்டர்ஸ், அதாவது உமன் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் நம்ம சொல்ல ஒரு விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் ஒரு 18+ கண்டென்ட் போடுறதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கிட்ஸுக்கு இந்த வீடியோஸ்லாம் சோகாத மாதிரி உங்களோட சேஃப்டி செக்யூர் பட்டன்ஸை எனேபிள் பண்ணுங்கள். எபோவ் 18க்கு மட்டும் இந்த வீடியோஸ்லாம் ஷோ ஆகிற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸை முறையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எவனோ எக்கடை கெட்டோ அந்த 18+க்கு மேலே இருக்கிற எவன் வேணால் பார்த்து எக்கடை கெட்டு தொலைட்டும். ஆனால் குழந்தைகள் இந்த மாதிரி வீடியோவை பார்க்காத அளவுக்கு உங்களோட கண்டென்ட்டு அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்மளோட தலைமையான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான விஷயத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணித்தாகணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பலூன் அக்காவோட வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால், நான் சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் தோணுச்சுனாவோ, இல்லை நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தவறாக தெரிஞ்சால் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவி ஊற்றலாம். நான் அவளோட கற்றுட்ருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ ஓகே, இந்த வீடியோ தான் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.